சனிக்கிழமை நைட்டு ஒரு 8:30 மணி போல் அப்பா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தை பையனுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சாப்பாடாக்கி போகிற ஃபங்க்ஷன் தான். பிள்ளைங்க டியூஷன்லேருந்து வரதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. அதை வந்ததுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு அப்பா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வீட்டிலே சாப்பிட்டு வெங்காயம் தக்காளியில் உளிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே வந்து எல்லாம் உளிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா தான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாம் வந்து ஈஸியாக சமைக்க முடியும். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஒர்க்கு எல்லாமே வந்து முடிச்சு வச்சிட்டோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பாடு ஆக்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டில் வச்சு தான் எல்லாம் குக் பண்ண போகிறேன். ஏன்னா அப்பா வீட்டில் தண்ணி வசதி அந்தளவுக்கு இல்லை. அதனால் தங்கச்சி வீட்டிலே எல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கிளம்பியிருந்தோம். நைட் டிஃபனாக அப்பா வீட்லேயே சாப்பிட்டு நைட்டு தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 5 மணி போலவே குக்கிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வந்து காலையில் குடல் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த மீன் கழுவுறது சிக்கன் மட்டன்லாம் கழுவுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். டீ வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 15 நாள் காலையில் குடிக்காமல் தான் இருந்தேன். இப்போ காலையிலே தங்கச்சி டீ வச்சுருந்தா டீயை குடிச்சிட்டு மறுபடியும் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. மீனெல்லாம் வந்து கழுவி மசாலா பரட்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. குக்கிங் நான் பெருசாக அந்த அளவுக்கு அதிக குவான்டிட்டிலலாம் சமைக்க மாட்டேன். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க ஹெல்ப்பெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இட்லி, குடல் குழம்பு, ரத்த பொரியல், முட்டை இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு 8 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:15 போல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஃபன் வந்து வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். ஏன்னா வந்து ஹால் வந்து சின்னதாக 4 பேர் தான் உட்கார முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு அப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டாச்சு. இட்லி 3 இட்லி குடல் குழம்போட வந்து காலையில் டிஃபன் வந்து சூப்பராக முடிச்சாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் மோஸ்ட்லி எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் சிக்கன் வறுவலும் மட்டும்தான் செய்யணும். காலையில் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் கேரம் போர்டு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அத்தை பையன், அது வந்து பொண்ணு. ஏன்னா தங்கச்சி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. அதனால் கேரம் போர்டு கொஞ்சம் நேரம் விளையாடுறது. என்னோடய மேரேஜ் ஆல்பம் தெரட்டி ஆல்பம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை கொஞ்சம் நேரம் பார்த்து எல்லாம் டைம் பாஸ் பண்ணியாச்சு. எங்கள் அத்தை பையன் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை வச்சுருக்கான். வாங்க கொஞ்சம் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்ருந்தான். அதனால் எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டு ஒரு 12 மணி போல் கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரும்பால் குடிச்சிட்டு போயிருந்தோம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ஒரு வீட்டிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே வந்து வந்தாச்சு. இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்திருந்தோம். உள்ளே ஆட்டோ போக முடியாதனால அப்படியே ஆட்டோ முன்னாடியே நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங்கில் நடந்து போயிட்டோம். கோழி பண்ணையில் வான்கோழி, டின்னு கோழி நிறைய கோழி வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு கோழிக்கெல்லாம் அரிசி தண்ணியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட், ஏன்னா வெயில் அடிக்கிற வெயில் அந்தளவுக்கு இருக்குது. அங்கேயே மரத்து நிழல்ல நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருந்தேன். பிள்ளைங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஃபுல் விளையாட்டு. ஏன்னா அங்கங்கே வந்து தண்ணிக்கு வந்து ஓஸ் போட்டு விட்ருந்தாங்க. அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் விளையாட்டு. ஒரு 1 மணி நேரம் அங்கே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் போட்டால் வெடிக்கும் பார்த்திங்களா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப நிறையா வந்து வெடித்து விளையாண்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டு சைடு அவுட்ரு ஏரியாங்கிறனால நிறையா இருந்தது. பிள்ளைங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு வெடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி வெடித்து விளையாண்டுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சாப்பாடெலாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்க கம்பெனிக்கு பையனையும் பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தோம். பிராய்லர் சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா வறுவல், மீன் குழம்பு, முட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு வந்து செஞ்சுருந்தோம். மதியானம் லஞ்ச் வந்து உட்காந்து ஃபுல்லாக திருப்தியாக வந்து சாப்பிட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரிட்டன் கிஃப்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தோம். ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு யோசிச்சுருந்தோம். சரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க டைம் இல்லை, சரி போய் பாத்திரம் மாதிரி எதாவது வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாத்திர கடைக்கு தான் வந்து போயிருந்தோம்.
போய் அங்கே நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன வாங்குறதுன்னு ஒரே டவுட்டு. சரி செம்படம் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து ஒரு பாத்திரம் வாங்கிட்டு அப்பா அம்மா பேர் போட்டு கொடுத்தாச்சு. நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்துட்டு வீட்டில் 4 பேராவது உட்காந்து சாப்பிட முடியுது. சரி மொட்டை மாடியில் போய் எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கெல்லாம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 8 மணி 8:30ங்கிறப்ப எல்லாம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. கறி விருந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நல்லபடியாக வந்து கறி விருந்து ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. நான் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:15 மணி போலவே ஆயிடுச்சு. வந்து ஃபுல் டயர்டு, படுத்ததும் தெரில தூங்குனதும் தெரில, தூங்கியாச்சு. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.